Hello everyone. Hope you all are doing good. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா க்ளீன் அப் அண்ட் ரீஸ்டாக் மை பியூட்டி ப்ராடக்ட்ஸ். ஆக்சுவலி வந்து ரொம்ப இயர்ஸ் ஆச்சு. இதுதான் நான் யூஸ் பண்ணுற மேக்கப் பேக் மெப்ளின் நியூயார்க். நான் வந்து ஐ திங்க் 2014 ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் to 11 இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த பேக் வாங்கி. ஸோ நான் அடிக்கடி வாஷ் பண்ணி வைப்பேன், பட் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு வாஷ் பண்ணுறதே இல்லை. ஸோ என்னோடய மேக்கப் பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே மிக்ஸ்டப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து ரீஸ்டாக்கும் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நான் வாங்கியிருக்கேன் எல்லா நியூ ப்ராடக்ட்ஸு. ரொம்ப இது வந்து இப்போது என்னோடய பேக்கில் என்ன இருக்குது, என்னோடய மேக்கப் பேக்கில் என்ன இருக்குன்றது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இதுதான் என்னோடய மேக்கப் பேக்கில் இருந்து ஒன்று ஒன்றா இப்போ எடுத்து ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் கேர்ள் ஐ வாஷ் வந்து மஸ்காரா. இது நான் அகெயின் ரிப்பீட் பண்ணியிருக்கேன், இதே தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எப்போ எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் வாங்கும் போது 2022 வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில வீடியோவில். 2022 இங்கே கொடுத்துருப்பாங்க எக்ஸ்பைரி டேட்டை. அப்போ வாங்கியிருக்கேன். இப்போ வர நியூ ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து நான் வாங்கியிருக்க புதுசு. இது வந்து ஹைப்பர் கேர்ள் ரெண்டுமே அதான். பட் வந்து பார்த்திங்கன்னா இது புதுசு, இது பழசு. இதில் வந்து இந்த கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்த கேப்புக்கு. ப்ளஸ் இதில் வந்து எக்ஸ்பைரி டேட்டும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. மேனுஃபேக்சரிங் டேட் வந்து 125 அண்ட் எக்ஸ்பைரி டேட் 128. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டோடு கொடுத்துருக்காங்க, இல்லை ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் டேட் இதில் கொடுத்துருக்காங்க. இதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் இது எடுத்து நம்ம வச்சிடலாம். இது எக்ஸ்பைர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒன் மொமெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இது வந்துருச்சு. என்னோடய பாப்பா இதை கழட்டிட்டா. ஸோ இது ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. ஸோ ஆனால் எம்டி பாக்ஸை பேக்கில் வச்சுருக்கேன், அது தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இது ஸ்பாஞ்சு, இதை வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் ரைட் இங்கே எடுத்து வச்சுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா கலர் ப்ளஷர். இது நான் பெருசாக யூஸ் பண்ணலாங்க, மேபி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் 2 தடவை யூஸ் பண்ணியிருப்பேன், ஞாபகம் இல்லை. இது வந்து 5/2024 ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. ஆனால் நான் இன்னும் வச்சுட்டு தான் இருக்கேன். அது ஆக்சுவலி இதோட மேனுஃபேக்சரிங் டேட் 5/29 அப்போனா நான் எப்போ வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். ரொம்ப வருஷமாக இதை வச்சுருக்கேன், ஆனால் யூஸே பண்ணல, அப்படியே இருக்குது. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து காம்பேக்ட் பவுடர் பார்த்திங்கன்னா நான் சன்பேஜ் 310. நான் வந்து 330 ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன், பட் 310 காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் அது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அதனால் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் எக்ஸ்பைர் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், 7/24 முடிஞ்சிடுச்சு. ஸோ எக்ஸ்பைர் ஆகிடுச்சு. நான் அது தொட்டு தனியாக வச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஐலைனர். இது வந்து மெப்ளின் நியூயார்க் கொலாசல் போல் லைனர். இது வந்து மேனுஃபேக்சரிங் 23 அண்ட் எக்ஸ்பைரி ஆகிறது 25. ஸோ இன்னும் இருக்குன்னு இந்த இயரோட எண்டு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதனால் நான் இந்த சைடு எடுத்து வச்சுறேன். தென் இது மேக்கப் பிளெண்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அதை நான் வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் ஸ்டில் அது ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ ஐ பாட் அ நியூ ஒன், அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை எடுத்து வச்சிடலாம் இந்த சைடை. அதுக்கப்புறம் இதெல்லாம் சும்மா பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வேறு என்ன இருக்குது, ப்ரஷ்ஷு. இது என்ன ப்ரஷ்னால் வீகா ஐஷேடோ. இது ஐஷேடோக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு. வீகாவில் வந்து ஒரு காம்போ பேக் வாங்கியிருந்தேன், லைக் ப்ரஷ்ஷோட ஃபுல் செட்டு வாங்கியிருந்தேன். இது எல்லாமே நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நான் வாங்கின எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டது தான். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் அந்த ரீஸ்டாக்கே பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், ஐஷேடோ. இது ஐஷேடோ ஒன்று நான் காமிக்கிறேன். இது ஐஷேடோ ப்ரஷ்ஷு இப்படி இருக்கும். இது வந்து ப்ளஷ் பிளெண்டர். அண்ட் தென் இது லிப்க்கு யூஸ் பண்ணுறது. அண்ட் இது ஐ அப்ளிகேட்டர்.
அப்புறம் இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து லிப் லைனர் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதை நம்ம இந்த சைடு எடுத்து வச்சிடலாம். ஓகே, அப்புறம் இதை பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. இது ரொம்ப லூஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்தா தெரியும். சும்மா நான் இப்படி நான் பண்ணாலே வந்துடுச்சு. பட் அதோட கலர்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஷேடு 5 ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா ஷேட்ஸுமே நல்லாயிருக்கும். பட் என்னோடய ஸ்கின் டைப்புக்கு இது செட்டே ஆகலை. உடனே ட்ரை ஆகிடும் என் ஸ்கின் அப்படியே. ஸோ அதனால் ஒரு லிப் பாமோ ஒரு மாய்ஸ்சரைசரோ ஏதோ ஒன்று வேஸ்லின் இந்த மாதிரி எதாவது அப்ளை பண்ணிட்டு தான் நான் இதை பண்ணணும். இல்லைனா என் ஸ்கின் என்னோடய லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆகிடுது. ஸோ நான் வேறு எதாவது ஆல்டர்னேட்டிவ் பார்த்துட்ருக்கேன். அண்ட் வேறு லிப்ஸ்டிக்கும் நான் வச்சுருக்கேன். அதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த சைடு இதை எடுத்து வச்சுறேன். அதுக்கப்புறம் 310 ஃபவுண்டேஷன். ஆல்ரெடி ஒரு 2 ஃபவுண்டேஷன் இருக்குது என்கிட்ட. 2 ஃபவுண்டேஷனில் ஒன்று எக்ஸ்பைர் ஆகிடுச்சு. இது எக்ஸ்பைர் ஆகிடுச்சு. இது பழசு 23லேயே இது எக்ஸ்பைர் ஆகிடுச்சு. ஆனால் அதில் இல்லை, அதனால தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது, 12-25 வரைக்கும் இருக்குது. அதனால் தான் நான் யூஸ் பண்ணேன். பட் இது என்ன ஆச்சு அப்படின்னா 310 போடும்போது என் ஸ்கின்னுக்கு செட்டே ஆகலை. பிகாஸ் நான் கொஞ்சம் அப்போ வந்து 310 போடுற அளவுக்கு என்னோடய ஸ்கின் டோன் இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் வார்ம் டோனாக ஆகிடுச்சு. ஸோ அதனால் 330 தான் எனக்கு செட் ஆகுது. அதனால் நான் வந்து ஐ பாட் அ நியூ ஒன் ஜஸ்ட் 310 நான் இப்போ போடுறதா இல்லை. ஸோ ரொம்ப அப்படியே பவுடர் அடித்த மாதிரி ஃபேஸ் அப்படியே வெள்ளை வெள்ளையான்னு இருக்குது. அதனால் நான் அதை போட வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன், தனியாக எடுத்து வச்சிடுறேன். அடுத்து மார்க்ஸ் கோ. இது வந்து ஆன்டி மார்க்ஸ் க்ரீம்னு சொல்லி எனக்கு இந்த ஸ்பாட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 23ல் வாங்கியிருக்கு மேனுஃபேக்சர். எக்ஸ்பைரி எங்கன்னு தெரியலங்க. ஒருவேளை அது எக்ஸ்பைரி டேட் தான் நினைக்கிறேன். எக்ஸ்பைரி டேட் தான் 23. இது முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இது லாக்மி அப்சல்யூட் ப்ரைமர். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து இருக்கான்னு தெரியல, இல்லை. ஸோ அது வருது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்பைர் ஆகிடுச்சு இந்த ப்ராடக்ட்டு. இது வந்து 299க்கு வாங்கியிருக்கேன். இது எப்போயோ எக்ஸ்பைர் ஆகிடுச்சுங்க. எக்ஸ்பைரி டேட் இருக்குது 06/24. ஸோ இதான் இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ தனியாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் தென் சும்மா அது பேண்ட்ஸு இதெல்லாம் இதுவும் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2022ல் மேனுஃபேக்சர். இது வந்து அல்டிமேட் மெப்ளின் நியூயார்க்கில். எல்லாத்துக்குமே நான் வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நான் வாங்கின போது ப்ராடக்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் போட்டிருக்கேன். இது வந்து மேனுஃபேக்சரிங் 2022. ஐ திங்க் இது இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் செக் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் நோட்டில் வந்து எழுதி வச்சுருக்கேன். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் வந்து அது அப்படியே ஃபேட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து எழுதி வச்சுக்கிட்டோம், இல்லை நோட்டில் எழுதி வைக்கிறோமோ, இல்லை மொபைலில் நோட் பண்ணி வைக்கிறோமோ, ஏதோ ஒன்று நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸாக இருக்கும். லைக் எப்போ எக்ஸ்பைர் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோடய ஷேட் வந்து எல்லாம் நான் காமிக்கிறேன். ஆக்சுவலி நல்லா இருந்தது. ஒரு மாதிரி நியூட் ஷேடு. இது இங்கே பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், எந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் மட்டும்தான் என்னோடய பேக்கில் நான் எடுத்து வைக்க போகிறேன். என்னென்னா இந்த லிப்ஸ்டிக்கு, லைனர், ஐலைனர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா என்னோடய மேக்கப் பேக் எம்டியாக இருக்குது. இது எல்லாத்தையும் நான் வச்சிடுறேன். வாங்க இப்போ நான் வாங்கின நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணலாம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆல்ரெடி சில ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் ஷார்ட்ஸில் போட்டுட்டேன். பட் இது வந்து ஃபுல் வீடியோவில் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது. இது வந்து ஐலைனர். உங்களுக்கு ஐலைனர்லேயே கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்பைர் ஆகும் 25. ஸோ 3 years யூஸ் பண்ணலாம். 25ல் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஜான் மந்த்து 28ல் எக்ஸ்பைர் ஆகுது. ஜான் 28ல் எக்ஸ்பைர் ஆகுது. ஓகேங்களா. இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அதனால் நான் திருப்பியும் அதே ப்ராடக்டை நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதை நான் எடுத்து என்னோடய பேக்கில் எடுத்து வச்சிடுறேன். நெக்ஸ்ட்
இது வந்து ஃபவுண்டேஷன் பிளெண்டர் ப்ரஷ். இது ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி ஒன்ஸ் இது வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது எடுக்கதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ ஒரே தடவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வாங்கி ஒரு 2 days பிஃபோர் இது வாங்கி நான் யூஸ் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது எங்கே வாங்கியிருந்தேன்னா ஸ்விஸ் பியூட்டி. இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பட் ஆனால் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு நான் எல்லாமே ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் அந்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு லிங்க் என்ன ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். லிங்க் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இன்கேஸ் டவுட் இருந்தால் எனக்கு பிங் பண்ணி கேளுங்க. ஃபவுண்டேஷன் பிளெண்டர் ப்ரஷ் F06 இதுதான் இது. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ப்ரஷ்ஷை மட்டும் எடுத்து என்னோடய பவுச்சில் போட்டுக்கிறேன். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அதுவே ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணிக்குது தான். அப்புறம் மேக்கப் பியூட்டி பிளெண்டர். இது வந்து அதே பிராண்டு, நான் வாங்கின அதே ப்ரஷ்ஷோட பிராண்ட்லேயே நான் இந்த பிளெண்டரும் வாங்கியிருக்கேன். இது வந்து இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு குட்டியாக க்யூட்டாக ஒரு குட்டி சேரில் இப்படி இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ இது வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் என்னோடய மேக்கப் பேக்கில். ஓகே, இது எடுத்து வச்சிடலாம். இது க்யூட்டாக இருக்குது. நம்ம இதுக்காக யூஸ் பண்ண முடியுதான் செக் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு மெப்ளின் காஜல். எப்பயுமே நான் அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்குது. ப்ளஸ் எனக்கு இது செட் ஆகிடுச்சு, எந்த இஷ்யூஸும் இல்லை. அதனால் நான் மெப்ளின் இந்த காஜல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கலோசல் காஜல். இது வந்து 26ல் எக்ஸ்பயர் ஆக போகுது, 5th monthல 23. ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் 3 years யூஸ் பண்ணலாம் இந்த காஜல். நம்ம 3 yearsன்னு சொல்கிறோம், ஆனால் 3 monthsலேயே முடிச்சுடுவோம், சீக்கிரமாக காலியாடாது. அதுக்கப்புறம் இதையும் நான் எடுத்து வச்சிடுறேன். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேங்க. இது வந்து லிப் லைனர். இது வந்து வெறும் கம்மி தான். அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 69 rupees. ஆனால் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 63 rupeesக்கு எனக்கு வந்துருச்சு. யூஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா 528. 4 yearsங்க. மேனுஃபேக்சர் 624. ஸோ 4 years இருக்குது இந்த லிப் லைனருக்கு. கரையவே கரையாது, பென்சில் தான் அது. அதான் இங்கே பாருங்கள். இப்படி இதோட ஷேடு வந்து பார்த்திங்கன்னா 09ன்னு கொடுத்துருக்கு. யா. தென் காம்பேக்ட் பவுடர். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, சன்பேஜ்ன்றது அதே சேம் இதுதான், காம்பேக்ட் தான் அது. அதையும் நான் அது ஆக்சுவலி இப்போ பாக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பழைய பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருந்துச்சுங்களா, ஆனால் இப்போ புது பாக்ஸ் வந்து இப்படி மாற்றிருக்காங்க. ஸோ எப்படி தான் இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா, இப்படி இருக்குது காம்பேக்ட். ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரைமர் ஒன். ப்ரைமர் வந்து கலர் பாரில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து எனக்கு 391க்கு வாங்கியிருந்தேன். விச் இஸ் வெரி நைஸ். ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் ப்ரைமர் 30 ml இது கலர் பார் ப்ராடக்ட்டு. அண்ட் இதில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 125 மேனுஃபேக்சர், 12/26 எக்ஸ்பயர் ஆகும். ஸோ 1 year யூஸ் பண்ணிக்கலாம். 1 year 2 years இல்லையா, 125. ஸோ 2 years யூஸ் பண்ணிக்கலாம். அது 26 வரைக்கும் இருக்குது, 12/26 வரைக்கும். ஸோ 2 years யூஸ் பண்ணிக்கலாம். அது கலர் பார் ப்ரைமர். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் எல்லாமே ஆக்சுவலி வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். எனக்கு இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு இரிட்டேஷன் எதுவும் இல்லை. ஸோ நல்லா தான் இருக்குது. எனக்கு ட்ரை ஸ்கின் தான், பட் இது யூஸ் பண்ணதுனால எனக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த கன்சீலர், மல்டி யூஸ் கன்சீலர் எரேசர் அப்படி இது பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதில் எக்ஸ்பைரி டேட் இதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பைரி டேட் 12/26, மேனுஃபேக்சரிங் 12/24, விச் இஸ் 3 years இருக்குதுக்கு. கேரமல் ஷேட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எல்லா டீட்டெயில்ஸும் நான் மறுபடியும் சொல்கிறேன். எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். சில வீடியோஸ்லாம் நான் எடுத்ததுக்கப்புறம் நான் போடுறேன். எல்லாத்தோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன்.
இது பாருங்கள் இப்படி தான் இருக்கும். கேரமல் ஷேட் இது. ஸோ இது பாருங்கள் கேரமல் இப்படி தான் இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இல்லை அந்த ப்ரைஸ் வேணும், இல்லை அதோட லிங்க் உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்கலாம். நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 310 வந்து எனக்கு ரொம்ப மாதிரி ஒயிட்டிஷாக இருந்துச்சு. ஆனால் நான் வந்து 330 யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். என் ஸ்கின் டோனுக்கு இது இப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 325 மேனுஃபேக்சர், எக்ஸ்பைரி வந்து 228. ஸோ 3 இயர்ஸ் இதுக்கு இருக்குது. அண்ட் இதான் ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து எனக்கு கிஃப்ட் வந்துச்சு பர்த்டேக்கு. இது வந்து கிளாம் 221 அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது பார்க்க. கொஞ்சம் ஸ்மெல் இருக்குது. இது என்னோடய ஸ்கின்னுக்கு தெரியல, பட் என்னோடய லிப்க்கு போடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஆக்சுவலி அலையவே இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருந்துச்சு. நான் போயிட்டு அதை கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது போச்சு. ஸோ ஃபைனலி என்னோடய எல்லா நியூ ப்ராடக்ட்ஸும் இதில் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், என்னோடய எல்லா நியூ ப்ராடக்ட்ஸும் இதில் வச்சாச்சு பவுச்சில். இது எல்லாமே நம்ம த்ரோ பண்ண போகிறோம், இது எல்லாமே. ஓகே காய்ஸ், ஸோ ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள், நான் அதை ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய். அகெயின் பாய்.